நம்ம ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா, தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகும் கூலி அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சத்யராஜ், ஷோபின் ஷாகீர், உபேந்திரா ஆகியோர் இந்த படத்துல நடித்த நிலையில, பாலிவுட் திரையுலகுடைய மிகப்பெரிய நடிகரான அமீர் கானுமே கூலி திரைப்படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிப்பதாக தகவலுமே வெளியாச்சு. இந்திய அளவுல பிரபலமான அமீர் கான் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடன் கூலி திரைப்படத்துல இணைந்து நடிக்க உள்ளார் அப்படின்ற செய்தி ரசிகர்களை ரொம்பவே குஷியில ஆழ்த்தியது. ஆனா இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னமுமே வெளியாகல. இருந்தாலுமே அமீர் கான் அந்த படத்துல நடிப்பது உறுதி அப்படின்னும் ஜெய்ப்பூர்ல நடைபெற்ற படப்பிடிப்புல அமீர் கானுமே கலந்து கொள்ள இருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில சில வருடங்களுக்கு முன்னாடி ரஜினி சார நேர்ல சந்தித்தது பற்றி அமீர் கான் பேசிய விஷயங்கள் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மும்பைல ஒரு ஓட்டல்ல ரஜினி சார் தங்கியிருப்பதா அறிந்து கொண்ட அமீர் கான் அவரை சந்தித்து ஹலோ சொல்வதற்காக அங்கே சென்றிருக்காரு. ரஜினி அவர்களை சந்தித்து ஒரு 5 நிமிடம் உரையாடி விட்டு வரலாம் அப்படின்னு நினைத்த அமீர் கான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ரஜினி சாருடன் உரையாடி இருக்காரா. தன்னுடைய திரைப்பயணத்துல ஆரம்ப காலகட்டத்துல நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் ரஜினி அவர்கள் அமீர் கானிடம் சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு நேரம் போனதே தெரியவில்லையாம். தனக்கு இருந்த வேலையுமே விட்டுவிட்டு ரஜினி சாருடன் உரையாடியதாக அமீர் கான் தெரிவிச்சிருக்காரு. இவருடைய பேட்டி தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.